நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாட்டியாகிய சபை கிறிஸ்துவினுடைய பூரண நிறைவடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசன அழைப்பு, தீர்க்க தரிசன வரம், வெளிப்பாடுகள் என்பதை பற்றி சென்ற வாரத்தில் தேவன் நம்மோடு பேசினார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அதனால் ஜனங்கள் சீர்படுத்தப்படுகிறார்களா? ஏன் இது சாத்தியமாகவில்லை? சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தனக்கு விரோதி என்கிறார். ஏன் என்பதை பற்றி விளக்கமாக நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால வஞ்சகங்கள் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலை எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால எங்க நாம் நம்முடைய கால்களை பதிக்க ஆரம்பித்தாலும் ஏதாகிலும் ஒரு வஞ்சகத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய பயங்கரம் நிறைந்த ஒரு காலங்களும் கூட. இந்த காலங்களிலே நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எந்தெந்த ரூபத்திலே என்னென்ன காரியமாக நமக்கு எதிராக வருகிறது என்பதை பற்றிதான அறிவுள்ளவர்களாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். மற்றபடி இந்த காலங்களிலே நாம் சரியான ஒரு அறிவற்ற நிலைகளிலே கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாய் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே விழுந்து போகும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலங்களிலிருந்தே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றி தம்முடைய வசனத்திலே கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவரோடு கூட பணியாற்றின யூதாஸ் காரியோத்தும் இப்படிப்பட்ட கொடிய வஞ்சகத்தினால் வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் மெய்யாகவே வாசித்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த காலத்துல இங்கொன்றும் அங்கொன்றுமாக காணப்படக்கூடிய வஞ்சகம் இப்பொழுது எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடியதாக. இதுதான் ரொம்ப ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுனால எந்த இடத்திலே நீங்கள் கால் பதிக்க ஆரம்பித்தாலும் நம்மை அறியாத வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களிலே சிக்குண்டு போகக்கூடிய பயங்கரமான ஏதுக்கள் உருவாக்கப்படுகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை ஆசிரித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்திற்குள்ளாக கடந்து போக முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த காலங்களை பற்றி நாம் மெய்யாகவே பார்த்து கொண்டு வருகின்றோம். இது ஒரு பெரிய ஒரு கொடுமை நிறைந்த காலம். எந்த சூழ்நிலைகளையும் எந்த இடத்திலும் நம்ப முடியாத அநேக விதமான பயங்கரங்கள் உருவாக்கப்படக்கூடிய ஒரு காலம். எந்த மனுஷனையும் நம்பி இணங்க முடியாத அளவிற்காக, எந்த சூழ்நிலைகளையும் நம்ப முடியாத அளவிற்காக எல்லாம் ஒருவேளை நமக்கு எதிராக உருவாக்கப்பட்டு விடுமோ என்று அச்சம் நிறைந்த ஒரு காலங்களின் ஊடாக வசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். அதில் குறிப்பாக ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபை. இந்த திருச்சபையில் தான் ஒரு மனிதன் சகல விதமான நன்மைகளை பெறக்கூடியவனாக, தனக்கு உண்டான ஒவ்வொரு ஆறுதலையும் பெறக்கூடியவனாக, தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன சமாதானத்தை பெறக்கூடியவனாக, பாவத்தை தொலைக்கக்கூடியவனாக அந்த திருச்சபையின் ஊடாகத்தான் அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவன் ஒவ்வொரு காரியத்திலும் உணர்த்து வைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மனம் திரும்பும் மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாக, இப்படித்தான் இதுதான் ஆண்டவராகிய தேவன் திருச்சபையை உருவாக்கி வைத்தார். ஆனால் இந்த நாட்களை நம்ம பார்க்கக்கூடிய நிலைகளை நாம் மெய்யாகவே கண்கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த திருச்சபையின் ஊடாக வரக்கூடிய கொடிய பயங்கரமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், கொடுமையான நம்ப முடியாத அநேக விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் எந்த இடத்தை நாடி கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வினா ஒன்று எழுப்பப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை குறித்தும் இந்த கொடுமையான காலங்களை குறித்தும் முதல் காரியம் நீங்களும் நானும் கட்டாயமான விதத்தில் நாம் நம்முடைய தியானத்தின்படியாக நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மட்டுமல்லாமல் சபையில் வரக்கூடிய வஞ்சகங்களை பற்றி நாம் அறிய ஆரம்பித்தால் தான் இந்த வஞ்சகங்கள் எல்லாம் களையப்பட ஆரம்பித்தால் இனி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல வழிகளின் ஊடாக அவர்களை நடத்தி கொண்டு போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய பவுலின் மூலம் ஒரு வார்த்தை ஒன்றை விதமாக எழுதுகிறதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உண்மை நிறைந்தவை. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் பேச முடியாது. ஆனால் இப்போ வரக்கூடிய வஞ்சகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய தேவனையே மெய்யாகவே விட்டு விலகக்கூடிய அளவிற்காக,
அல்லது வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உண்மையிலே நின்று நம்முடைய மனம் கெட்டு போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்காக வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம், ஆண்டவராகிய தேவனையே ஜனங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்காக, ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களையே மாற்றி பேசக்கூடிய அளவிற்காக, தேவனாகிய கர்த்தரையே ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக ரூபகப்படுத்தி காண்பிக்கக்கூடிய அளவிற்காக இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் ஏராளமாய் வர ஆரம்பிக்கிறனால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த காலத்தில் எழுதி வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று எங்கே உங்களுடைய மனம் மெய்யாகவே கெடுக்கப்படுமோ என்று சொன்னால் நான் பயம் நிறைந்தவனாய் காணப்படுகின்றேன் என்கிறதை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கின்றார். இது இந்த காலங்களில் சர்வசாதாரணமாக எல்லா திருச்சபைகளிலும் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால சொல்லப்படும் வாக்கியங்களை ஆழமான விதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளிலும் நன்மையானவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு தீமையானவைகளை புறம்பாக்கி தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய வழிகளிலே தடையில்லாமல் நடந்து போக நம்மால் முடியும். சரி, இந்த ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபை, சபையில் பலவிதமான சட்டங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி ஒவ்வொரு மனிதருக்கும் நல்வழிப்படுத்தக்கூடிய அளவிற்காக அவனுடைய பழைய வாழ்க்கையிலே நின்று ஒரு புதிய அனுபவத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் நடத்தப்படும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திருச்சபை. இந்த திருச்சபையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். ஒரு விசுவாசி என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகணும், ஒரு போதகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட போதகத்தை ஜனங்களுக்கு முன்பதாக சொல்ல வேண்டும், ஒருவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறது உண்டானால், ஒருவன் அப்போஸ்தலனாக இருக்கிறது உண்டானால், ஒருவன் மேய்ப்பனாக இருக்கிறது உண்டானால், ஒருவன் சுவிசேஷகனாய் காணப்படுகிறது உண்டானால், ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன பணிகளின் ஊடாக கடந்து போக வேண்டும், இப்படி ஒரு சட்ட திட்டங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி இந்த சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் திருச்சபையானது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி முழுமை அடைந்ததாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வரக்கூடிய மனிதனும் கூட கர்த்தராகிய தேவனால் பயிற்றுவிக்கப்படக்கூடியவனாய் அவனுடைய அறிவிலே முழுமை அடைந்தவனாய், எது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், எந்த மார்க்கத்தை விட்டு நான் விலக வேண்டும் என்கிறதை பரிபூர்ணமான நிலைகளிலே அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்குத்தான் திருச்சபையை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். ஆனால் இந்த நாட்களில் காணப்படக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனையே ஒரு புறமாய் ஜனங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஜனங்கள் இடறி போறாங்களா போகலையா அதை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை. ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை பற்றக்கூடிய நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாங்களா அதை பத்திலாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த காலங்களிலே நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்கிறது உண்டானால் பணம் சேர்க்க, பொருள் சேர்க்க, புகழ் சேர்க்க, நிறைய அநேக விதமான கட்டடங்களை கட்டி இப்படிப்பட்ட நிலைகளின் கூடாகத்தான் ஜனங்களினுடைய எல்லா விதமான மனமும் கடந்து போகிறதே தவிர கர்த்தரோடு கூட இசையக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு நேராக மக்களை நடத்த வேண்டும் என்கிற எந்த விதமான தன்மைகளும் அற்ற சபையாக, ஊழியங்களாக அநேக விதமான காரியங்கள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். சபை மட்டும் இல்ல, கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியர்கள் கூட இந்த நாட்களில் ஜனங்களை மனிதர்களை கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்காம தங்களோடு கூட இணைக்கிறது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தேவையான ஆடம்பரமான காரியங்களை பெறக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப அந்த திருச்சபையில நாம் பல வாரங்களாக நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருச்சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஊழியனுடைய பணி என்றால் என்ன, அதுல தீர்க்கதரிசியுடைய பணிகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி சொல்றது அவன் துல்லியமாய் அந்த காரியங்களை அறிவிக்க ஆரம்பிச்சாதான் கேட்கக்கூடிய மக்கள் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தராகிய தேவனுக்குள் இணைக்கப்படக்கூடிய அனுபவங்களை பெற ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் தவறான தரிசனங்களை கண்டு ஜனங்களோடு கூட அவன் பேசுகிறது உண்டானால் அவன் கர்த்தராகிய தேவனை விட்டு அந்த மனிதனை வழிவிலக பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா நான் பேசக்கூடிய வார்த்தையினால ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் கட்டப்படவும் முடியும், ஒருவன் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகவும் முடியும். அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தையை ஒரு முறைக்கு 10 முறை நான் ஆராய்ந்து பார்த்து இது உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் பேசினா மட்டும்தான் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை பற்றும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுல ஏதாச்சும் என்னுடைய சொந்தமான அந்த நினைவுகள் கலப்பாக வருகிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க, அநேக விதமான மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இடறி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப ஜாக்கிரதையாக மக்களை நடத்தக்கூடிய ஒரு பணிகளை கர்த்தராகிய தேவன் அவருடைய கையில தந்திருக்கிறார். அப்ப அவன் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து எல்லா விதமான காரியத்தையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து வசனத்திலே என்ன ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது, ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அவைகளையே நீங்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கு பக்தி விருத்தி உருவாக்கக்கூடிய அளவிற்காக நீங்கள் பேச வேண்டும். நல்ல வார்த்தையை பேசினாலே பக்தி விருத்தியாக நம்ம பேசணும். அப்போ ஒரு வார்த்தையினாலே ஒரு மனிதனை கட்டவும் முடியும், ஒரு மனிதனை மெய்யாகவே இடிந்து போக செய்யவும் முடியும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் அப்படி சொன்னாலே இது முழுக்க முழுக்க வார்த்தைகளினால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு காரியம். இது மூலமாக தான் ஜனங்கள் எச்சரிப்படைய ஆரம்பிக்கிறாங்க.
விளங்குகிறாங்க. வரக்கூடிய காலங்களை அந்த காரியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறாங்க. அந்த காலங்களிலே அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் எல்லா விதமான காரியங்களையும் இந்த தீர்க்கதரிசனிகளின் மூலமாகத்தான் அவர்கள் மெய்யாகவே அறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. இப்ப தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தராகிய தேவன் வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்துல இதுல ஏதாகிலும் ஒரு மாற்று கருத்து அல்லது ஒரு மாறாட்டம் வருகிறது உண்டானால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனையும் அவன் இடற பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கு முன்பதாக அவருடைய தனிப்பட்ட ஆயத்த நிலை அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. அவன் ஏதாகிலும் தன்னுடைய சொந்த மாம்சீகமான காரியங்களின் ஊடாக கடந்து போயிருக்கிறது உண்டானால் வருகின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லா விதமான காரியத்திலும் ஏதாகிலும் இங்கொன்றும் அங்கொன்றும் அவருடைய சொந்த கலப்புகள் வர ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி சொந்த கலப்புகள் வந்துச்சுனால என்ன நடக்கும் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே மக்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாயின் மூலமாக தன்னுடைய சொந்த அறிவினால் உருவாக்கப்படக்கூடிய காரியம் வருகிறது உண்டானால் அது கேட்கக்கூடிய மக்களுடைய மனதை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாய் அல்லது பாய்சனிங்காக ஆக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக அழித்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். அப்ப ரொம்ப ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் நிதானித்து பார்க்கிறது மட்டுமல்லாம இந்த எந்த விதமான தீமையான காரியங்களுக்கும் இடமளியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேச உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் உண்டு. ஏன்னா இந்த வார்த்தைகள்ல கலப்புகள் வர முடியும். சாத்தானும் நம் மூலமாய் பேசக்கூடிய அந்த காரியங்கள் உருவாக்கப்பட முடியும். நம்முடைய சொந்த மாம்சமும் பேசக்கூடிய காரியங்கள் வர முடியும். நம்முடைய ஆவியும் அநேக விதமான காரியங்களை பேசுகிறதா இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களையும் புறம்பாக்கிவிட்டு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னாலே ஒரு ஜாக்கிரதை, ஒரு அலர்ட்னஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்திற்கு எதிரடையாக காணப்படக்கூடிய பல விதமான நிலைகளை நாம் முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதெல்லாம் நமக்கு அடங்குனா தீர்க்க தரிசனத்துல எந்த விதமான கலப்பும் இல்லாத தீர்க்க தரிசனத்தை பேச முடியும். சில விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தாது இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகளின் மூலம் வரக்கூடிய தீட்டு அநேக மக்களை மெய்யாகவே கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்குள் சில விஷயங்களை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் 100% பியூராக வர ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இதுல ஏதாகிலும் கலப்பு வருகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் சில காரியங்களை கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக ஆசிரித்தாலே போதும் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே என்னுடைய அநேக விதமான விஷயங்கள் கலப்பாக வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப சில முக்கியமான கருத்துக்களை நான் சற்று ஆழமான விதமாக உங்களோட கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் நீங்க ஆழமாக கவனிங்க. ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசியா இருக்கிறது உண்டானா, ஒருவேளை இந்த வரங்களை நீங்கள் மெய்யாகவே வேண்டி விரும்பி வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வரங்களுக்கு முன்பதாக இதை பயன்படுத்துகிறதற்கு முன்பதாக நம் நிலைமையை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா தைரியமாக கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்களும் நானும் உச்சரிக்கலாம். இதுல ஏதாகிலும் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இந்த குறைவுகள் நிவர்த்தியாக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த வசனங்களை, இந்த வரங்களை பயன்படுத்தாது இருக்கிறது நல்லது. ஏன்னா இது மூலமா இது மற்ற மக்களை கர்த்தராகிய தேவனுக்குள் கட்டுகிறதோ அல்லது கட்டவிழ்க்கிறதோ இந்த வார்த்தையின் மூலம் உருவாக்கப்படுகிறதுனால. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு மருத்துவர் அநேக விதமான மக்களுக்கு அநேக விதமான மருத்துவ உதவிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கின்றார். இவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தப்பு என்ன விதமான காரியத்தை உருவாக்கியிருப்பாருங்க, வரக்கூடிய மனுஷனுடைய ஜீவனை வாங்கி போட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மருத்துவர்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லா காரியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தை ஒரு முறைக்கு 10 முறை ஆராய்ந்து பார்த்து இந்த மெடிசினை நான் இவனுக்கு மெய்யாகவே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் சைடு எஃபெக்ட் வந்துருமா அல்லது பிரச்சனை வர ஆரம்பிச்சிருமா, அவனுக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் உருவாக்கப்பட்டுருமா, ஒருவேளை அதாவது அவனுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய ஆரோக்கியம் குன்றி போய்விடும். ஒரு தடவைக்கு 10 தடவை ஆராய்ந்து பார்த்துத்தான். ஏன்னால் அதாவது இந்த மருத்துவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் உயிருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்கிறது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்குள் அவனை கட்டுகிறதும் அல்லது ஆண்டவராகிய தேவனை விட்டு நீங்களும் நானும் விலக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நான் என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தினா மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் மனிதனுடைய நிலைகள் யாவற்றையும் கட்டக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எப்படி ஒரு மருத்துவருக்கு எல்லா விதமான மக்களின் மேலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசிக்கும் உண்டு. இந்த தீர்க்கதரிசி அலட்சியமாக இந்த காரியங்களை பயன்படுத்தினாலே அநேக விதமான மக்கள் இந்த வார்த்தைகளின் மூலம் இடருண்டு கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் கர்த்தராகிய தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிறீங்க. மக்களை ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்கக்கூடிய வார்த்தையை பேசினா பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவனை விட்டு விலக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் கண்ண வச்சுக்கணும்.
அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி விஷயங்களை அவன் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடிகிறதை பார்க்க முடியும். இப்ப தீர்க்கதரிசிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய சில ஆலோசனைகளை நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். எது தீர்க்க தரிசனத்திற்கு எதிரடையாய் காணப்படக்கூடிய ஒன்று, எந்த மாதிரி சுபாவங்கள் இருக்கிறது உண்டானால் தீர்க்க தரிசனத்தை உச்சரியாமல் இருக்கிறது மேன்மை. நீங்க அந்த மாதிரி விஷயத்தை உள்ள வச்சுட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்க பேசினீங்கன்னா கட்டாயம் 100% ஏதாகிலும் ஒரு இடத்தில் பிழை வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை முதல் காரியம் புறம்பாக்கினால் மட்டும்தான் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இப்ப தீர்க்க தரிசனத்திற்கு எதிரடையாய் காணப்படக்கூடிய சில எதிரடையான தன்மைகளை பற்றி சற்று ஆழமாக நம்முடைய தியானத்தில் பார்க்க போறோம். கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா ஆழமா வாசிக்கிறேன், கவனிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இதுல கர்த்தராகிய தேவன் என்ன விளக்கத்தை நம்ம கூட பேசுறாரு அப்படின்னா, உங்கள் சொந்த அறிவினாலே எந்த காரியத்தையும் பெறுகிறது முடியாது. ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவனுக்குள் கட்டுகிறது என்பது நம்முடைய சொந்த அதாவது நம்முடைய பலத்தினாலே உருவாக்கப்படுகிறது அல்ல. தேவ செயல் இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம எந்த மனிதனையும் மனம் திரும்ப செய்கிறது முடியாது. அப்போ முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அனுபவ அறிவுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் முதல் காரியம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த மனுஷனுக்கு இந்த வார்த்தையை பேசினா போதும், இந்த மனிதன் மெய்யாகவே அநேக விதமான மகிமைகளை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கூடாது என்று சொல்லி நான் என்னுடைய அனுபவ ரீதியாக பல நிலைகளை நான் பேசுகிறது உண்டானால், இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. அப்பதான் இதை நீங்களும் நானும் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். ஆயி பட்டணத்திற்கு ஒரு விதமாக யுத்தத்திற்குள்ளாக போய் அந்த ஜனங்கள் தோற்று போகக்கூடிய இந்த நிலைகளை பார்க்கிறோம். உடனே கூட இருக்கக்கூடிய அந்த யோசுவாவினுடைய தலைமையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக யோசுவா போய் சொல்லுகின்றார், கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு பெரிய ஒரு தோல்வியின் ஊடாக நம்ம கடந்து போயிட்டோம், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவர் பேசுகிறதுக்கு முன்பதாக கூட இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, ஐயா இந்த ஜனங்கள் சொற்ப ஜனங்களை நம்ம அனுப்புனதுனால இந்த மாதிரி தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வர துவங்க ஆரம்பித்தது. அதனால இனி வரக்கூடிய நேரத்துல இன்னும் அநேகமான ஜனங்களை நாம் அனுப்புகிறது உண்டானால் அந்த ஆயி பட்டணத்தை எளிதாக வீழ்த்த முடியும். இது மாம்ச அனுபவ அறிவு. இது சாதாரணமாக நீங்க பார்க்கும்போது இது பார்க்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு நன்மையான ஒரு காரியமாக நமக்கு தோற்றத்தின் ஊடாக காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட இது மாம்சத்திலே வரக்கூடிய அனுபவத்தினுடைய அறிவு. ஆனால் யோசுவா என்ன விதமான காரியத்தை சொல்லுகின்றார், இதுவரைக்கும் நம்ம அதாவது சொற்ப பேரை வைத்தாகிலும் அதிக ஜனங்களை வைத்தாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தராகிய தேவனுக்கு தடை இல்லை. ஆனால் இந்த ஒரு தோல்விக்கு அதாவது சொற்பமான ஜனங்கள் போனதான் காரணம் இல்லை. இது ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சதுனால்தான் இந்த மாதிரி தோல்விகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்பதை அவர் மெய்யாகவே நிதானித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திற்கு காத்திருக்க ஆரம்பிக்கின்றனர். இப்ப இந்த அனுபவ அறிவுக்கும் ஆவிக்குரிய அறிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். அனுபவ அறிவில் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் அதிகமான ஜனங்களை அனுமதிக்க ஆரம்பிச்சா போதும். இந்த மாதிரி அனுபவத்தின் மூலமாய் நீங்கள் வார்த்தைகளை பேசினால் ஜனங்களை இடர பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப யோசுவா அந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் பல ஜனங்களை இந்த இடத்துல அனுப்புகிறது உண்டான என்ன நடந்திருக்கும், யுத்தத்திலே மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் தோற்று போயிருப்பாங்க, மறுபடியும் தோற்று போயிருப்பாங்க. ஆனால் இவர் அந்த காரியங்களை சரியா நிதானித்து பார்த்து இது ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான தன்மைகளினால் உருவாக்கப்பட்டதை தவிர மக்களுடைய குறைவினால் வந்தது இல்லை என்பதை அவர் நிதானித்து பார்க்க ஆரம்பிச்சதுனால சரியான நிதானத்தின் ஊடாக கடந்து போய் தங்களுக்குள் காணப்படக்கூடிய குறைவுகளை நிவர்த்தியாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறது பார்க்க முடியும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல் விஷயமாய் இந்த அனுபவ அறிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இந்த மக்களுக்கு இந்த வார்த்தையை பேசினா போதும், இப்படி வரக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஆலோசனை சொன்னா போதும், இந்த மாதிரி அநேக விதமான பண பிரச்சனைகள் வரக்கூடிய மக்களுக்கு இந்த விதமான யோசனைகள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சா போதும். சில நேரங்கள்ல சில மக்கள் நமக்கு முன்பதாக தேடி வரக்கூடிய மக்களுக்கு முன்பதாக சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் உச்சரிக்க ஆரம்பித்தால் போதும். இந்த மாதிரி வரக்கூடிய மக்கள் அதாவது பல ஜனங்கள் பல விதமான அதாவது அந்த டெக்னிக்ஸ் யாவற்றையும் வைத்திருக்கிறதை பார்க்கணும். ஒரு கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னா அவங்க நிறைய வியாதியில வந்திருப்பாங்க,
அல்லது வந்து அநேக விதமான கடன் பிரச்சனை வந்திருப்பாங்க, அல்லது அதை தங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கும்படி வந்திருப்பாங்க, அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகக்கூடிய காரியங்களுக்காக வந்திருப்பாங்க. இதில் ஏதாகிலும் ஒன்றை நாம் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அது அவங்களுடைய மனதை மெய்யாகவே தொடக்கூடியதாய் விளங்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த அனுபவ அறிவை நீங்கள் அந்தந்த இடத்திலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நின்று போயிடும். கர்த்தர் இனிமே உங்கள்கிட்ட பேச மாட்டார். என்றைக்கு நீங்கள் உங்கள் அனுபவ அறிவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் மெய்யாகவே அடக்கி ஆண்டு தேவன் பேச இடமளிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, உங்களுக்கே நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் மனிதனோடு கூட பேசும்படிக்காக பயன்படுத்தும் ஒரே வழி தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் கர்த்தர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இங்க அவன் தன்னுடைய அனுபவ அறிவினாலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அடக்குகிறது உண்டானால் என்ன நடக்கும்? இனி கர்த்தராகிய தேவன் இவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இவன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் வார்த்தையை பேச மாட்டார். அப்போ முதல் காரியம், தீர்க்க தரிசனத்திற்கு முதல் எதிரி என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி சொந்த அனுபவ அறிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் அப்புறமாக்கப்பட வேண்டும். இந்த மனுஷனுக்கு இந்த வார்த்தையை சொன்னா போதும், இந்த மனுஷனுக்கு இந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சா போதும். இல்லை, நீங்க பேசும்படிக்காக கர்த்தராகிய தேவன் உங்களை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணல. கர்த்தர் உங்கள் மூலமாய் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷன் நீங்க போய் கேட்டீங்கன்னா உண்மையிலே ஆண்டவராகிய தேவன் தான் பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சில விஷயங்களை நாம் யூகித்து பேச ஆரம்பிச்சோம். அந்த மக்களுக்கு இந்த விதமான வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிச்சா போதும்னு சொல்லி உண்மையான மனதோடு கூட அவர்கள் பேசுகிறது உண்டானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏறக்குறைய அதாவது ஒரு 80% மேலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அனுபவ அறிவினாலே தான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறார்களே தவிர தேவன் பேசும் வார்த்தைகள் ரொம்ப சொற்பம். இது அவங்களா யூகித்து பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த இடத்துல இல்லை. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், முதலாக இந்த காரியம் அடக்கி ஆளப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் உங்களை வல்லமையான தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். எனக்கு ஏதாகிலும் சொந்த யோசனை வருகிறது உண்டால் முதல் காரியம் இந்த யோசனை நீங்கள் நான் நிறுத்திடணும். அது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மக்களுக்கு இந்த விதமான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அளவிற்கான காரியங்களை பேசினாலே அதற்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிச்சாலே கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நின்று போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆசரிக்க வேண்டும். அதை தொடர்ந்து இன்னொரு வசனத்திலே ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 23வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல. எரேமியா 23:31 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவனை கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, தன்னுடைய நாவின் சொல்லை பேசி அதை கர்த்தர் பேசினார்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து கர்த்தராகிய தேவனுக்கு எத்தனை விசனமான ஒன்றாக காணப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. இவன் பேசுறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தன்னுடைய நாவின் சொல்லை வழங்கி அது பேசுகிறது கர்த்தர் என்கிற முத்திரையினால் அவன் மக்களோடு கூட பேசக்கூடியவனாக விளங்க ஆரம்பிக்கின்றான். அப்ப நம்முடைய சொந்த அனுபவ அறிவுகள் முதல் காரியம் அடக்கப்பட வேண்டும். மக்களை பற்றிதான என்னுடைய நினைவுகள், மக்களை பற்றிதான என்னுடைய யோசனைகள், ஒருவேளை அவங்களை பற்றி பலவிதமான விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கிறது உண்டானால் நீங்க அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கர்த்தராகிய தேவன் பேசினால் கூட நீங்கள் பேசாதிருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அறிந்த விஷயத்திலே ஏதாகிலும் சில கலப்புகள் நம்முடைய வாயின் மூலம் வருகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த அனுபவமான அறிவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் தீர்க்க தரிசனங்களை நீங்களும் நானும் உரையாதிருக்கிறது மேன்மையான ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவ அறிவில் தான் நிறைய மக்கள் அநேக விதமான ஜனங்களை இடரக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்ப உதாரணமா பாருங்களேன், சில இடங்களில் நடக்கக்கூடிய அதாவது அந்த தேர்தலை பற்றி பலவிதமான மக்கள் அநேகம் தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் நிகழ்த்தப்படாது இருக்கிறதை பார்க்க முடியும். அது ஏன் நிகழலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்ன, அதிலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அங்க பிரச்சனையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை பேசிட்டார்னா 100% கட்டாயம் நிறைவாக்கப்பட்டே தீரும் என்பதில் சந்தேகம் ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்து இதனால என்ன பிரச்சனை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க. சாத்தானுடைய முக்கியமான ட்ரிக் அதுதான்.
அவன் என்ன என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எங்கே மக்கள் மனம் திரும்பி விடுவார்களோ என்பதற்காக இந்த மாதிரி அநேகம் விதமான தங்களுடைய சொல்லையே கர்த்தருடைய வார்த்தைகளாக அறிவிக்கக்கூடிய மக்களை சாத்தான் தன்னுடைய பங்குக்கு அதிகமாய் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இவங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்ல எங்காகிலும் 1, 2 மட்டுமே நிறைவாக்கப்படுமே தவிர மற்ற ஒன்றுமே எந்த விதமான காரியமும் இந்த பூமியில உருவாக்கப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய முக்கியமான காரணம் என்ன? அவங்க தங்களுடைய அனுபவ அறிவில் நிறைய விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். எலெக்ஷன் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த எலெக்ஷன்ல இன்ன விதமான ஆட்சி தான் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய தீர்க்கதரிசனங்களை பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அவர்கள் எல்லா விதமான மக்களுடைய கணிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தீர்க்கதரிசனம் பேசுறாங்க. அதுக்கு பேரு தான் அனுபவ அறிவு. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்கும் அனுபவ அறிவுக்கும் அநேகம் விதமான வேறுபாடுகள் உண்டு. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை நிறைவாக்கப்படாமல் இந்த உலகத்திலே மெய்யாகவே கடந்து போகிறதை பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டால் 100க்கு 100% அது அப்படியே இந்த உலகத்திலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு காரியம் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டாம். அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அவங்கெல்லாம் எதனால அந்த காரியத்தை பேசியிருக்கிறாங்க? அது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையில தங்கள் சொந்த சுய அறிவினாலே அனுபவத்தின் அந்த மூலமாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வைத்துக்கொண்டு வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப முதல் எதிரி என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவ அறிவுகள் எல்லாம் முதல் காரியம் என்னுடைய நிலைகளை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். இரண்டாவது முக்கியமான ஒரு எதிரியை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் அறிந்து உணர வேண்டியது அவசியமான ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 23வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிற கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு தீர்க்க தரிசனம் வரல, ஆனா மற்ற தீர்க்க தரிசனுடைய வார்த்தை எடுத்து இவன் கர்த்தர் தன்னோடு கூட பேசினதாக தீர்க்க தரிசனமாய் அறிவிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ரெண்டாவது தீர்க்க தரிசனத்துக்கு ரெண்டாவது முக்கியமான எதிரி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு காரியமும் வெளிப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை பார்த்து நிறைய ஜனங்கள் கேட்குறாங்க, ஐயா இந்த பிரச்சனைக்கு என்ன விதமான சொல்யூஷன் உருவாக்கப்பட போகிறது? தேசத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அமளியான ஒரு காரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை பேசுகிறாரு? இதுல கர்த்தராகிய தேவன் அடுத்த கட்ட பரிமாணத்தை நமக்கு என்ன விதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்? இனி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். வரக்கூடிய வருஷத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தை பேசுகிறார்? ஒண்ணுமே அவருக்கு வரல. தீர்க்க தரிசனமே ஒண்ணுமே கர்த்தராகிய தேவன் பேசல. உடனே அவர் பார்க்கின்றார், நிறைய தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கின்றார். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகள் எல்லா விதமான வார்த்தைகளையும் கூட்டி அதுல சில முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு கர்த்தர் வருகின்ற வருஷத்தில் எதைத்தான் எனக்கு முன்பதாய் வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சார். இது கர்த்தராகிய தேவனால் வந்த வார்த்தை இல்ல, மற்றவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை திருட்டுத்தனமாய் எடுக்கக்கூடிய மகா பெரிய கொடுமை. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. எனக்கு ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை வேறு, மற்றவருடைய வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வேறு. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி விஷயங்கள்ல பலவிதமான இடங்கள்ல பலவிதமான நாடுகள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களில் ஏராளமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு வர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார்னா சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி கர்த்தராகிய தேவன் பேசவில்லை என்று சொல்ல பேசாம இருங்க. மற்றவன் பேசக்கூடிய வார்த்தையை அவனுக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை இவனுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை இந்த மாதிரி திருட்டுத்தனமாக எடுக்கக்கூடிய அந்த வசனத்திலே கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது தன் அயலிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாக எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதினை கர்த்தர் சொல்லிட்டார். அவன் என்னால் உண்டாக்கப்பட்டவனே கிடையாது, நான் அவனை விரோதிக்கிறேன். நான் அவனோடு கூட என்ன விதமான காரியத்தை நான் மெய்யாகவே தொடர்பிலே கொள்ளவே மாட்டேன். கர்த்தராகிய தேவனுக்கு விரோதியாய் இந்த விஷயம் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் பேசினால் பேசுங்க. ஆண்டவராகிய தேவன் பேசாதிருக்கிறது உண்டானால் அவைகளை பற்றி எந்த விதமான கருத்தை நீங்க சொல்லாதீங்க.
ஏனென்றால் இந்த காரியத்தின் மூலமாய் யாராகிலும் ஒரு மனுஷனுடைய வாயின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் திருட்டுத்தனமாய் எடுத்து கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்று சொல்லி நீங்கள் பயன்படுத்துகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சமாய் அல்ல உங்களுக்கு எதிராளியாய் விரோதியாய் எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப சாத்தான் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்? கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு கூட வரலப்பா, எந்த விதமான காரியமும் இது அதாவது இந்த மாதிரி விஷயங்களை தான் நிறைய ஜனங்கள் மாற்றான காரியங்கள் யாவற்றையும் தேட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி அவருக்கு இனி நடத்தக்கூடிய காரியம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன அதாவது தன்னுடைய வழியை எப்படி மாற்ற ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒரு குறி சொல்லக்கூடிய பெண்ணை தேடி கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அவருக்கு எந்த விதமான மறு உத்தரவு வரல, உடனே ஒரு ஆல்ட்ரேஷனை தன்னுடைய வாழ்க்கையில் தேட ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வரைக்கும் நீங்க காத்துருங்க. கர்த்தாவே நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க சொல்லுங்க. ஒருவேளை சொல்லலைன்னா சொல்லலன்னு சொல்லி பேசாம விட்டுருங்க. இந்த காரியத்திற்கு ஈக்குவலண்டாக அல்லது மாற்று கருத்தாக ஏதாவது ஒரு தவறான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தால் உங்கள் வழிகள் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப ரெண்டாவது காரியம் என்ன பெரிய பிரச்சனை பாருங்க. மற்றவனுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை எனக்கு கர்த்தர் பேசினதை போல நான் பொய்யாய் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டதில்லை. இனி ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு விரோதினே சொல்லிடுவார். நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன்ப்பா, நான் உனக்கு எதிராளியாகவே நிற்கிறேன் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுறார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த வரத்தை நீங்களும் நானும் கையாள வேண்டியது அவசியம்னு பாருங்க. இப்ப இந்த காலங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அலட்சியமாய் தீர்க்க தரிசனங்களை தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான அந்த தன்மைகள் எல்லாம் ஒருவேளை கர்த்தராகிய தேவனை உங்களுக்கு எதிராளியாய் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி ஆவிக்குரிய வரங்களை பெறுகிறது எளிது, அவைகளை கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் காப்பாற்றுகிறது ரொம்ப கடினம். ஏதாகிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தின் ஊடாக மக்களை நீங்கள் நடத்த ஆரம்பித்தாலும் ஒரு குற்றம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை மற்றவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக தீர்க்க தரிசனமான வார்த்தையாக பேச ஆரம்பித்தால் அதுவும் ஒரு குற்றம். அப்ப கர்த்தர் என்னோடு கூட பேசக்கூடிய வரைக்கும் நான் காத்திருக்காம பக்க வழிகளை தேடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி தான் சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடியவனாக, ஒருவேளை ஏதாகிலும் ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய நேரத்துல அநேக மற்ற தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகள் யாவற்றையும் அவன் மெய்யாகவே சேகரித்து ஜனங்களோடு கூட கர்த்தர் தன்னோடு கூட பேசினார் என்பதை போல வார்த்தைகளை திரித்து பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இது அநேக விதமான இடங்கள்ல பயங்கரமான தவறான ஒரு வழிநடத்தக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் பேசினா பேசுங்க, பேசாட்டி பேசாம இருங்க. மற்றவனுக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் திருடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கர்த்தராகிய தேவன் பேசணும் நீங்க சொல்லுங்க. எனக்கு கர்த்தராகிய தேவன் பேசவில்லை சொல்ல பேசாம இருங்க. ஆனால் மற்றவனுக்கு கர்த்தராகிய தேவன் பேசின வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினால் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விரோதிக்க ஆரம்பிக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தரும் உங்களுக்கு விரோதியாக எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்திற்கு இரண்டாவது எதிரி என்ன அப்படின்னா மற்றவனுடைய வார்த்தையை எடுக்கக்கூடிய பக்க வழிகளிலே கடந்து போகக்கூடிய தன்மைகள் இரண்டாவது எதிரடையாக வரக்கூடிய முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் நான் கர்த்தர் பேசக்கூடிய வரைக்கும் நீங்க காத்திருங்க. ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை வருகின்ற இந்த நியூ இயருக்காக நீங்க ஜெபிக்கணும்னு வச்சுங்களேன், கர்த்தராகிய தேவன் இந்த நியூ இயர் வரைக்கும் உங்கள்கிட்ட ஒண்ணுமே பேசலன்னு சொன்னா பேசாம இருங்க. நியூ இயர் தாண்டி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் பேசினாலும் கூட அந்த வார்த்தைகள் நீங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக பேசலாமே தவிர நியூ இயருக்கு முன்னால வேற யாராகிலும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விரோதிக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருங்க. இதைத்தான் சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே தந்திரமான ஒரு வலையாக நமக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 23வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 23வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எப்படி
வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அதுக்கு என்ன காரணம்? தீர்க்கதரிசினாலே ஜனங்களால் அவர்கள் மெச்சப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். எல்லா ஜனங்களும் அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இவன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்துடாதா, அவன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்துடாதான்னு சொல்லி தீர்க்கதரிசிகளின் பின்பதாக, தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் அவ்வளவு கனப்படுத்தக்கூடிய அநேக விதமான ஜனக்கூட்டங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப கர்த்தருடைய நாமத்தினால, அதாவது கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் உங்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா உங்களுக்கு வந்து என்ன வரத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார்? நீங்க ஒருவேளை சொல்றீங்க, கர்த்தருடைய நாமத்தினால நான் ஒரு சுவிசேஷகனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் போய் ஒரு மூலையில போய் உட்கார வச்சிருவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் என்னை ஒரு சபை போதகனாக கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு மூலையில போய் உட்கார வச்சிருவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு ஹானர், அவ்வளவு கனம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனம் என்கின்ற விஷயத்திற்கு அதிகமாய் கனங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனை பின்பற்றி ஏராளமான ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசிகள் என்ன காரியத்தை செய்கிறாங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட எல்லா காரியத்தையும் பேச மாட்டார். சில விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். பல விஷயங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படாத ஒன்றாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ பல விதமான அறிவிக்கப்படாத விஷயங்களை பற்றி ஜனங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன மாறுத்தரங்களை சொல்ல முடியும்? வேற வழி இல்லாம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் பேசாதிருக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் தான் சொன்னார் என்கிற வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிச்சினார். வேற வழி இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய பெயருக்காகவும் என்னுடைய புகழுக்காகவும் தேவன் பேசாததை கர்த்தர் பேசினதை போல நான் பேசுகிறது உண்டானால் அது ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமானது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல கர்த்தராகிய தேவன் என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு? இன்னொரு வாசிக்கிற, அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்களே ஓடினாங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அந்த வரத்தையே அவங்க வாழ்க்கை நான் வந்து கொடுக்கவே இல்லை. என்றாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிற ஒரு பெயரினால் அவர்கள் ஓட ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்களே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையே இல்லை. அவர்களே தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே ஜனங்களுக்கு முன்பதாய் பேசக்கூடிய நிலைகள் இந்த நாட்களில் நிறைய விதமான இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய விதமான என்கரேஜ்மெண்டின் மூலமாக ஜனங்கள் தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய நிலைகளை ஜனங்களுக்கு அநேக விதமான மக்கள் கற்பிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு காலத்துல அந்நிய பாஷையை எழுதி வச்சு ஜனங்களுக்கு முன்பதாக அவைகள் யாவற்றையும் ஒப்பித்து நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்ப தீர்க்க தரிசனங்களை ஜனங்களுக்கு கற்பிக்கக்கூடிய நிறைய விதமான ஸ்தாபனங்கள் இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனம் என்கிறது எந்த மனிதனாலும் கற்பிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்படக்கூடிய நிலைகளினால் வரக்கூடிய ஒன்றே தவிர இதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறது என்பது, கற்பிக்கப்படுகிறது என்பது அது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அபத்தமான ஒன்று. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்திற்கு நான் வந்து உங்களுக்கு அநேக விதமான ட்ரைனிங் தருகிறேன்னு சொன்னால் நீங்கள் போயிடாதீங்க. தீர்க்க தரிசனம் எப்படி பேசணும், என்ன விதமான காரியங்களை பேச வேண்டும், தீர்க்க தரிசனத்தை எப்படியெல்லாம் உரைக்க வேண்டும், என்ன மக்களுக்கு என்ன விதமாக, இந்த மாதிரி ட்ரைனிங்கினுடைய அடிப்படையில் யாராகிலும் ஒருவன் உங்களை அழைக்கிறது உண்டால் போயிடாதீங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் என்றால் ஆண்டவருடைய வசனம் திட்டமாக ஒரு வார்த்தை சொல்லுது, தீர்க்க தரிசனங்கள் மனுஷ சித்தத்தினால் உருவாக்கப்பட்டவே அல்ல. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இனி அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவைகள் எல்லாம் எப்படி வருகிறது? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டே தீர்க்க தரிசனங்களை பேசினார்கள். இதுல மாற்று கருத்து நீங்க வந்து கற்றுக்கொண்டு பேசக்கூடிய வார்த்தை அல்ல. நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்ல. நீங்கள் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொண்டு மக்களுக்கு ஏற்ற வண்ணமாய் வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு தன்மையாக அல்ல. இவைகள் எல்லா விதமான கருத்திற்கு மாறுபட்டதாக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் எழுதியிருக்கின்றார். இவைகள் ஒன்றும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டே கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அதுதான் தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு அடையாளம். தீர்க்க தரிசனம்னா அங்கே வந்து என்ன விதமான காரியம் உருவாக்கப்பட வேண்டும்? தேவன் அனுப்பாமல் அவன் அந்த இடத்திற்குள் போகக்கூடாது. தேவன் பேசாமல் வார்த்தைகளை அவன் சொல்லக்கூடாது. இதுதான் தீர்க்க தரிசிக்கு கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ரூல். அந்த ரூலுக்கு மிஞ்சி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால், கர்த்தர் பேசாம கர்த்தர் பேசினார்ங்கிற வார்த்தை நீங்க பேசினாலே ஆண்டவராகிய தேவனால் இனி நீங்கள் பயன்படுத்தப்பட மாட்டீங்க. ஒன்று. இரண்டாவது காரியம், கர்த்தராகிய தேவன் காண்பியாமல் நீங்களாக ஏதாவது ஒரு காரியத்தை யூகித்து பேசினாலும் தேவனாகிய கர்த்தரால் அவைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியவைகள் அல்ல. மட்டுமல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர் அனுப்பாதிருந்தும் தீர்க்கதரிசி என்கிற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓடினால்
கடைசி நாளிலே ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடிய நாளிலே கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்லுவார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்லுவார். நான் எனக்கு உங்களை பற்றி தெரியும், உங்க நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு. உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவரே, உங்க நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். ஏன்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நான் உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி நான் உன்னை அந்த மக்களுக்கு முன்பதாக அனுப்பும்படியான காரியங்களை உருவாக்கவே இல்லை. நான் உன்னோடு கூட பேசாதிருக்கக்கூடிய நேரத்தில் நீயாக ஒவ்வொரு காரியங்களையும் பேசக்கூடியவனாய் விளங்கினாய். இனி நான் உன்னை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறது எப்படி என்று கர்த்தராகிய தேவன் அந்த கடைசி நாளில் உங்களையும் என்னை பார்த்து கேட்டுள்ளார். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை முதல் காரியம் நான் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய மாம்சத்தினால் வரக்கூடிய வார்த்தைக்கும் அனுபவ அறிவினால் வரக்கூடிய வார்த்தைக்கும் சாத்தானால் வரக்கூடிய வார்த்தைக்கும் அநேக விதமான வேறுபாடுகள் உண்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சபையினுடைய அநேக விதமான பக்தி விருத்திக்கு எதுவாகவே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இடிந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப கட்டும்படிக்காக கர்த்தராகிய தேவனோடு கூட மீண்டும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை முகத்துக்கு முகம் எச்சரிக்கக்கூடிய அளவிற்காக இப்படித்தான் கர்த்தராகிய தேவன் ஜனங்களோடு கூட அநேகம் தொடர்புகள் யாவற்றையும் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு மாற்றாக ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டானால் அவைகள் ஒன்றும் கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டது இல்லை என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் அறிய வேண்டியது அவசியம். இந்த குற்றச்சாட்டு நம்ம மேல கடைசி நாளில் வந்துடக்கூடாது. நான் உன்னை அறியேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறேன். இல்லை ஆண்டவரே உங்க நாமத்தினால தான் நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்வார், நான் அனுப்பாதிருந்தும் நீ என்னுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசி என்கின்ற ஒரு அழைப்பின் ஊடாக நீயாகவே இந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனாய். கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி நாளில் நம்மளை பார்த்து குற்றம் சொல்லுவார். நான் பேசாதிருக்கக்கூடிய நேரத்தில் நீயே என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி பேச ஆரம்பித்தாய். இந்த 2 குற்றத்தை நிமித்தமாக நான் உன்னை அறியாதிருந்தும் நீ என்னுடைய ஊழியக்காரர் என்கிற பேரினாலே மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்ததினாலே உனக்கு இத்தனை ஆக்கினைகள் உண்டு என்பதை கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தீர்ப்பிட்டு விடாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இது கர்த்தராகிய தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒன்றா, கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை தானா, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் தானா, எனக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன்னா அவர் பேசக்கூடிய குரலை இன்றைக்கு வரைக்கும் கேட்க என்னால் முடிகிறதா? ஒருவேளை சில பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவன் பேசுகிறத என்னால் கேட்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆண்டவராகிய தேவன் தாவீதோடு கூட அநேகம் காரியங்களை பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அந்த நாட்கள்ல நிறைய விதமான காரியங்கள்ல சங்கீதங்களின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தேவனுடைய மனிதனாய் காணப்பட்டு தாவீது. ஆனால் பாவம் செய்த பொழுது தாவீதோடு கூட கர்த்தராகிய தேவனால் பேச முடியல. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் செய்த குற்றங்களை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுத்தமாக்கப்படாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பித்தால் அவனோடு கூட கர்த்தராகிய தேவனால் பேச முடியாது. ஒரு தவறான ஒரு வாழ்க்கை, தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு பாவத்தினுடைய நிலை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரால் அவனோடு கூட தொடர்பு கொள்வது முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல என்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அது ஒருவேளை மாம்சத்தினால் வந்திருக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒருவேளை சாத்தானால் வந்திருக்கக்கூடியதா இருக்கலாம், அல்லது நம்முடைய அனுபவ அறிவினால் வந்ததா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆவியின் ஏவுதலால் கூட இருக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தராகிய தேவனுக்கும் ஐக்கியம் கொள்ள முடியாமல் பலவிதமான பாவத்தினுடைய சுவர்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் உங்களை தம்முடைய தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறது 100% முடியாத ஒன்று. பயன்படுத்த மாட்டார். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தரிசனம் வந்தாலும் தீர்க்கதரிசனம் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய நிலைகள் இருக்கிறது நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை குறித்து ரொம்ப நான் கேர்ஃபுல்லான ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா மற்ற மக்களை நான் ஆதாயப்படுத்துகிறது மட்டுமல்ல, இதன் மூலமாக நானும் தடுக்கலின் ஊடாக கடந்து போயிட முடியும். ஒரு கர்த்தர் தான் பேசுறாரு சொல்லி நானே வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போயிட முடியும். பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன அளவு ஒட்டி இருக்க ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து வேறுபாடு காணப்பட ஆரம்பிச்சா கூட ஆண்டவராகிய தேவனால் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. கர்த்தர் தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு என்ன தேவை, என்ன விதமான கருத்து வேறுபாடுகள் எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அது முதல் காரியமாய் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். எனக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இடையிலே காணப்படும் குறுக்கு சுவராகிய பாவத்தின் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிந்தனை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா கூட கர்த்தராகிய தேவனுடைய குரலை நான் கேட்கிறது முடியாது.
அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப நுணுக்கமாக நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாதான் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவை என்பதை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை வெளிப்படுத்த என்னால் முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி தீர்க்க தரிசன வரங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் எங்கேயாச்சும் மார்க்க பேதம் இருக்கிறதான்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வழிமுறை இருக்கான்னு பாருங்க. நீங்களா வாய்க்கு வந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் எதிரியாக உருவாக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தராகிய தேவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு இறங்க முடியுமான்னு பாருங்க. தேவன் நமக்கு எதிரடையாக இருக்கிறது உண்டால் சாத்தான் எதிரியாக காணப்பட்டால் ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் எதிரடையாக இருக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த அனுபவம் என்கிறது எந்த காரியத்தினாலும் உருவாக்கப்பட முடியாத ஒன்று. அவைகளை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்கவே முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி விஷயங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு வார்த்தையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது, ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே கண்டுகொள்ள ஆரம்பித்தோம். இன்னொரு வார்த்தையை பற்றி பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 23வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுங்க. எரேமியா 23வது அதிகாரம் 32வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்திற்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்றார். ஒரு தீர்க்க தரிசனம்னா மக்களுக்கு பிரயோஜனமாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏதோ அதை வாய்க்கு வந்த கதைகளெல்லாம் பேசுகிறதுக்கு பேர் தீர்க்க தரிசனமா கிடையாது. மனிதனுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலே தன்னுடைய வார்த்தைகளிலே அவர் எழுதும் பொழுது பிரயோஜனமாக இருக்கிறவைகளையே நான் உங்களோடு கூட பேசுகிறேன்னு சொல்லுகிறார். ஒரு மனுஷனோடு கூட பிரயோஜனமான வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வாயாக பயன்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலம் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை கர்த்தராகிய தேவன் மக்களோடு கூட உச்சரிப்பாரான்னு பாருங்க. தேவையற்ற காரியங்களை பற்றி, தேவையற்ற வம்பு வழக்குகளை பற்றி, தேவையற்ற அநேக விதமான கதைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே பேசக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருந்தால்தான் கர்த்தராகிய தேவன் அவைகளை அவனோடு கூட பேசுகின்றார். இப்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் பேசும் அந்த வார்த்தைகளினால் மக்களுக்கு பிரயோஜனம் உண்டான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் மக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தன்மையான காரியங்கள் யாவற்றையும் இடரும்படிக்காகவே வருகிறது என்பதை பற்றி நீங்கள் பார்க்கிறது உண்டானால் அவைகளை நிறுத்துங்க. அது கர்த்தராகிய தேவனால் வந்தவை அல்ல. இந்த வார்த்தைகளின் மூலம் ஒருவன் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அது கர்த்தராகிய தேவனால் வந்தவைகள் அல்ல. கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகள் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா மக்களுக்கும் பக்தி விருத்தி அடையக்கூடிய அளவிற்காக கேட்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மத்திய சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பலவிதமான உபதேசங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிப்பார். அவர் பேசியிருக்கக்கூடிய உபதேசங்களை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்களேன். அந்த உபதேசத்தில் தேவையில்லாத ஏதாகிலும் கதை இருக்கிறதான்னு பாருங்க, தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கிறதான்னு பாருங்க, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் அங்கே இல்லை, ஒன்றுமே இருக்காது. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரயோஜனமாகவே வார்த்தைகளை அவர் பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே துயரப்படக்கூடிய மக்கள் பாக்கியவான்கள் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன், கேட்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கும் அந்த வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனமாகும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே எளிமையான ஒரு மக்களாக நாங்கள் காணப்பட ஆரம்பித்தோம். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக இவ்வளவு நாள் வரைக்கும் மக்களால் நாங்கள் ஒதுக்கப்பட்ட உதாசீனம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தைகளின் மூலம் எங்கள் மனதிலே எங்களை அறியாமல் ஆண்டவராகிய தேவன் மேல் ஒரு பற்றுதல் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கிறேன். ஆவியிலே எளிமையாய் காணப்படக்கூடிய நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை பற்றி கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ஏழை எளிய எளிமையான மக்கள், எல்லா விதமான மக்களும் பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன விதமான காரியத்தை நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவர் பேசும் ஒவ்வொரு விதமான விஷயமும், கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமாகவே ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். இப்ப இதுல என்னென்ன காரியத்தை சொல்லலாம்? தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சபையிலே போதகம் பண்ணக்கூடிய மக்களும் என்ன பேசணும்? பிரயோஜனமான வார்த்தைகளை தான் பேசணும். தேவையற்ற கதைகளை, வீட்டில் நடந்த கதையை, அவர் ரோட்டில் நடந்த கதையை, அவங்க கூட பேசின அந்த கதை, இதெல்லாம் பேசுகிறது கர்த்தருடைய சபையிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒன்று அல்ல.
கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விதமான நேரமும் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே விசேஷமாய் உருவாக்கப்பட்ட த பிரஷஸ் டைம். கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அதுல தேவையற்ற கதைகள் யாவற்றையும் பேசி நேரத்தை கர்த்தராகிய தேவன் மெய்யாக வீணடிக்க மாட்டார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களுக்குள் அநேகம் விசுவாசங்கள் கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாக அநேகம் விதமான மக்களுடைய மனம் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஊன்ற கட்டப்படக்கூடிய இப்படிதான் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா, ஒரு சபை போதகம் சொன்னா அது எப்படி இருக்கணும்? உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பிரயோஜனமற்ற எந்த விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய தீர்க்க தரிசனமாய் காணப்படக்கூடிய நிலைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மக்களுடைய மனதிற்கு பிரயோஜனமான காரியங்களைத்தான் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தேவையற்ற கதைகளை, தேவையற்ற அநேக விதமான சூழ்நிலைகளை பற்றி பேசுகிறதற்கு ஆண்டவராகிய தேவனுக்கு நேரமே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒன்று. இவைகளை ஆண்டவராகிய தேவன் செலக்ட் பண்ணித்தான் தம்முடைய மக்களோடு கூட பேசக்கூடியவராய் விளங்குகின்றார். அப்ப இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பிரயோஜனம் இல்லாத எல்லா காரியங்களையும் புறம்பாக்கப்பட்டு பிரயோஜனமானவர்களை மட்டுமே கர்த்தராகிய தேவன் ஜனங்களோடு கூட பேசும்படிக்காக தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கின்றார். அப்ப நான் பேசக்கூடிய இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளினால் மனிதனுக்கு பிரயோஜனமற்ற காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால், நான் பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டவை அல்ல. இவைகள் எல்லாம் அபத்தமானவைகள் என்பதை நான் மெய்யாகவே இனம் காண வேண்டியது அவசியம். அபத்தமான தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம்? கேட்கக்கூடிய மக்களுக்கு அது தேவையற்ற அநேக விதமான வீணான கதைகளை போல காணப்பட ஆரம்பிச்சு. அதுல நிறைய நான் கதை பேசுவேன். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க எல்லா காரியங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தன்மைகளுக்கு ஏற்ற பிரயோஜனமான வார்த்தைகள் இருக்காது. ஏதோ வரக்கூடிய மக்களுக்கு அநேக விதமான கதைகளை நான் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த மக்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதை காட்டும் தீர்க்கதரிசியின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்காக நான் அவர்களோடு கூட வார்த்தை ஜாலங்களின் மூலமாய் பேச ஆரம்பிக்கிறேன். இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை இல்லை. பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? மனிதன் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது தான் பிரயோஜனம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதனும் இணைக்கப்படுகிறது பிரயோஜனமானது இல்லை. மனிதனும் சாத்தானும் இணைக்கப்படுகிறதும் பிரயோஜனமானது அல்ல. மனிதனும் உலகமும் இணைக்கப்படுகிறது பிரயோஜனமானது அல்ல. மனிதனும் கர்த்தரும் இணைக்கப்படுகிறது தான் பிரயோஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அவன் வாயின் மூலமாய் கர்த்தர் எதை மெய்யாகவே பிரயோஜனமாக மக்களுக்கு மத்தியிலே அறிவுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, உலகத்திலே நின்று அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாய், சாத்தானுடைய சகல ஆளுமையிலே நின்று அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாய், மனுஷனுடைய எல்லா விதமான தன்மைகளின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைகளில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய், கர்த்தராகிய தேவனையே சார்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறது உண்டானால் அவைகள் தான் 100% ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனம். இதுல மனுஷன் மேல உங்களுடைய மனதை திசை திருப்பக்கூடிய வார்த்தைகள் கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டவை அல்ல. சாத்தான் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய வார்த்தைகள் கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டவைகள் அல்ல. உலகத்தை நீங்கள் ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அவைகள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல. அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் மனிதனை ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைப்பிக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது. அதுதான் பிரயோஜனம். மனுஷனுக்கு எது பிரயோஜனம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிதன் உலகத்தோடு கூட இணைக்கப்படுகிறது பிரயோஜனமா இல்லை. மனுஷன் சாத்தானோடு கூட இணைக்கப்படுகிறது பிரயோஜனமா இல்லை. மனிதனோடு கூட இணைக்கப்படுகிறது பிரயோஜனமா இல்லை. ஆண்டவராகிய தேவனோடு கூட மனிதன் இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த பிரயோஜனமான காரியங்களை தவிர்த்து என்ன விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், சில தீர்க்க தரிசனங்களை நீங்க கேட்டீங்கனாலே உங்களை அறியாமல் உலக பிரகாரமான ஆசைகள் தூண்டுவிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட அல்ல. சில தீர்க்க தரிசனங்களை கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மனுஷனை கடவுள் மாதிரி மதிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவைகளும் ஆண்டவராகிய தேவனால் தரப்பட்டவை அல்ல. சில தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானை நீங்கள் மெய்யாகவே எதிர்க்கக்கூடாது என்கிறதை போல பலவிதமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இவைகளும் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை இல்லை. தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரயோஜனமாக காணப்படக்கூடியவைகள் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதனும் தேவனும் இணைக்கப்படக்கூடிய பிரயோஜனத்தை சொல்லுகிறது தான் கர்த்தராகிய தேவனால் தரப்படக்கூடிய வார்த்தை. இதற்கு மாறாக என்ன விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. புலம்பலின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அவள் வாசல்கள் தரையில்
அமிழ்ந்து கிடக்கிறது. அவள் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கும் அவனுக்கும் நேரடியான தொடர்புள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். அந்த தொடர்புகள் முறிந்து போச்சினாலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய எந்த விஷயமும் அவருடைய வாழ்க்கையிலே வராது. அவன் எல்லா காலத்திலும் ஒரு தீர்க்கதரிசினா எப்படி இருக்கணும் பாருங்க, தனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அதிகமாக ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாகிலும் ஒரு விரிசல் விழ ஆரம்பிக்கிறது உண்டாலும் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. என்ன அவன் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகள் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவில்லை. அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தராகிய தேவனால் தரிசனம் கிடைக்கிறதே கிடையாதுன்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய எந்த வரங்களும் எந்த வல்லமைகளும் அவன் மூலமாய் ஒரு நாளும் கிரியைகளின் ஊடாக மெய்யாகவே கடந்து வராது. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சீர்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய விதமான மக்கள் நினைக்கிற மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு பாவத்தினுடைய காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது எப்படின்னு சொல்லி நிறைய விதமான மக்கள் தவறான அபிப்பிராயங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, தீர்க்கதரிசிகளும் ஒரு மனிதன் தான், சாதாரணமான ஒரு மனுஷன் தான். அவனுக்கும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அவனும் தவறி போகக்கூடிய அநேக விதமான மார்க்கங்கள் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனை போலவே காணப்படக்கூடியவர் இல்லை. அவர்களும் இந்த உலகத்திலே சாதாரணமாய் வசிக்கக்கூடிய மனுஷர்கள் தான். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மனிதனுக்கும் வரக்கூடிய அதே விதமான தன்மை ஒரு தீர்க்கதரிசிக்கு வர முடியும். அதனால அவனை நீங்க கடவுளை போல நீங்கள் பார்க்கிறது தவறான ஒரு காரியம். இந்த அடிப்படை நிமித்தமாக தீர்க்கதரிசிகளும் தங்களை பற்றி என்ன விதமான யோசனையின் ஊடாக கடந்து போறாங்கன்னு சொன்னா, மற்ற மக்களுக்கு நான் பாவத்தை எச்சரிக்கிறேன், ஆனால் அந்த பாவங்கள் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவனும் தவறான நினைவின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தராகிய தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்படுகிறதுனால் நீங்கள் கர்த்தருக்கு இணையாக மாற்றப்பட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய நினைவு வரக்கூடாது. கர்த்தராகிய தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். எப்போ பயன்படுத்துவார்? நீங்க கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உங்க மூலம் கர்த்தர் பேசுவார். நீங்க கர்த்தராகிய தேவனை விட்டு சற்று விலகினால் கூட இந்த பாத்திரத்தை ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார். அப்ப எல்லா விதமான மனுஷனுமார் நானும் ஒருத்தர் தான். அதுல நான் என்னை குறித்து நான் மேன்மைப்படுத்துகிறதோ பெருமைப்படுத்துவதோ ஒண்ணுமே இல்லை. இங்கே கர்த்தருடைய தரிசனங்கள் வர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இழந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட நிலைகள் கட்டாயம் வர முடியும். எல்லா விதமான சூழ்நிலைகள் வர முடியும். ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு என்னென்ன விதமான தன்மைகள் உருவாக்கப்பட முடியுமோ. இப்போ தீர்க்கதரிசி என்பதற்காக சாத்தான் அவனோடு கூட போராட மாட்டான்லாம் சொல்ல முடியாது. அவனோடும் கூட போராட ஆரம்பிக்கின்றான். சாத்தான் ஆண்டவராகிய தேவனுக்கும் அவனுக்கும் காணப்படக்கூடிய அந்த ஐக்கியத்தை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க மாட்டானா? இல்லை, கட்டாயம் உருவாக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல அவனும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான். எல்லா விதமான மனிதனுக்கும் வரக்கூடிய பிரச்சனை அவனுக்கும் உண்டு. அப்ப நிறைய விதமான மக்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, மக்கள் இந்த தீர்க்கதரிசிகளை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு அவங்க பார்க்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போறதுதான் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஒரு ஆபத்து. மற்ற மக்கள்லாம் நீங்கள் மிச்சப்பட ஆரம்பிச்சாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட விழுகை நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாலே எல்லா விதமான மக்களும் உங்களை தேடி ஓடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயா, நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு முன்பதாக வந்து நின்று சில வார்த்தைகளை பேசுங்க, அல்லது எங்களுடைய அதாவது எங்கள் மேலே எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படிக்காக உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சின்ன ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக உங்கள் கரத்தை எங்கள் மேல் வைத்தாலே போதும், எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே மாற்றமடைய ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய மக்களை அவர்கள் மெய்யாகவே அதிகப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறதுனால தீர்க்கதரிசிகள் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தீர்க்க தரிசனம் பேசக்கூடியவனும் சாதாரணமான மனுஷன் தான். அதை நீங்கள் நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு மற்ற மக்கள் மாதிரிலாம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. எங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி அவனுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு வராது. எங்களுக்கு அநேக விதமான கோல்டு பிடிக்கிற மாதிரி இல்லை, அவனும் மனுஷன் தான். அவனுக்கும் காய்ச்சல் வரும், அவனுக்கும் கோல்டு பிடிக்கும், அவனுக்கும் அநேக விதமான வயிற்று வலி எல்லாமே வரும். அவனுக்கும் நம்மை போல பாடுகளும் உண்டு. பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய அநேக விதமான வழிகளை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். நிறைய காரியங்களை அவனும் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அதனால இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய எல்லா விதமான மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் வருகிறது கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகள் என்பதை பற்றி நீங்கள் நான் யோசிக்க உள்ளது. ஒன்று, ஒருவேளை ஆண்டவராகிய தேவனோடு கூட சரிவர ஐக்கியம் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தீர்க்கதரிசிகளுக்கு வர வேண்டிய தரிசனங்களும் சொப்பனங்களும் நிறுத்தப்பட ஆரம்பிச்சிடும்.
அது யாரா இருந்தாலும் சரிதான். அது எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் சரிதான். நான் வந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே பிறந்தது முதற்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக கூட இருந்துட்டேன். ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கும் உனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஐக்கியத்துல கொஞ்சம் விரிசல் வர ஆரம்பித்தால் கூட நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட தொடர்பு கொள்ள மாட்டார். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இருக்க வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனங்களுக்கு எதிரடியாய் காணப்படக்கூடிய இவைகள் எல்லாம், ஒன்று, அனுபவ அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் அகன்று போக வேண்டும். நம்முடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றக்கூடிய அநேக விதமான காரியங்கள், மற்றவனுடைய தீர்க்க தரிசனங்களை நாமே எடுத்து நான் தரிசித்ததை போல பேசக்கூடிய, இது வந்து நிறைய இடங்கள்ல இந்த நாட்களில் உருவாக்கப்படக்கூடிய பலவிதமான பிரச்சனை, நானே அறிந்திருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனை எனக்கே தெரியும். நிறைய மக்கள் வந்து தீர்க்க தரிசனங்களை எழுதி வச்சிருக்கக்கூடிய மக்களுடைய தீர்க்க தரிசனங்களை இவர்கள் திருடி கொண்டு போய் இவர்களோடு கூட கர்த்தர் பேசினதை போல ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் மெய்யாகவே அறிந்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்கிறதை போல தேவன் பேசாதிருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரயோஜனமற்ற அநேக விதமான காரியங்களை பேசுகிறதும், தேவனாகிய கர்த்தரால் வெளிப்பாடுகள் வர முடியாத அளவிற்காக தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனங்களுக்கு எதிரடியாய் காணப்படக்கூடிய தன்மைகள். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா கூட உங்கள் மூலமாய் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல என்பதை 100% நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதுல ஏதாச்சும் ஒரு குறைவு என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கூட ஆண்டவராகிய தேவனால் என்னை பயன்படுத்த முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி தீர்க்கதரிசின்னு சொன்னா கர்த்தராகிய தேவனுடைய வலது பார்சத்தை உட்கார்ந்துருக்கேன் போல இருக்கிறது, எல்லா நேரத்திலும் என்னோடு கூட கர்த்தர் பேசாம உன்னை செய்யும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை தகுதி இழக்கிறது உண்டானால் வேறொரு மனுஷனை அதே ஸ்தானத்தில் கூட நிறுத்திடுவார். அதனால ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷன் எல்லா மனுஷனை காட்டிலும் நான் வந்து உயர்ந்து போயிட்டேன், மேன்மையா போயிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியமும் எனக்கு விரோதமாய் வர முடியாது, சாத்தானே என்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் நடுமா, கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட பாடுகள் உண்டு அப்படிதான் தீர்க்கதரிசிக்கும் உண்டு. அவன் எல்லா விதமான மனிதனை காட்டிலும் உயர்த்தப்பட்டவன்லாம் கிடையாது. கர்த்தராகிய தேவன் அவனை வாயாக பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஒருவேளை வாயாக பயன்படுத்தக்கூடிய அவன் தகுதியை இழக்கிறது உண்டானால் வேறொரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் வாயாக தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவார். எப்படி சவுல் தன்னுடைய அழைப்பை இழக்கக்கூடிய நேரத்தில் தாவீதை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இழக்கிறது உண்டானால் வேறொரு தீர்க்கதரிசியை கர்த்தராகிய தேவன் எழுப்பிடுவார். அதனால இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு மக்களை மதிப்பீடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முற்றிலும் தவறு என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ளுங்கள். எவனும் சாதாரணமான ஒரு மனுஷன் தான், அவன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அவ்வளவுதான் தவிர மற்றபடி நம்மை காட்டிலும் விசேஷமான ஒரு சுபாவம் பெற்றவனாக இருக்கிறான் அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. ஒரு கடவுளுக்கு நிகராக அவன் காணப்படுகிறான் அப்படி நம்ம வந்து பேசக்கூடாது. மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியும் தன்னை குறித்து மேன்மையாக நினைவிலே கொள்ளக்கூடாது. ஆண்டவராகிய தேவனால் தேவனுக்கு முன்பதாக நான் தகுதியோடு கூட இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார் என்கிற நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட முடியும். மற்றபடி இதில் ஏதாகிலும் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுனாலே கர்த்தராகிய தேவனுடைய அந்த சமூகத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி நாம் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், புலம்பலின் புத்தகத்தில் அவர் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் நின்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்களுக்கு எதிரிட என்னென்ன காரியம் இருக்கிறது, எவைகள் எல்லாம் அடக்கி ஆளப்பட வேண்டும், எவைகளை விட்டு நீங்கள் விலகினால் சரியான தீர்க்க தரிசனங்களை பேச முடியும் என்கிறதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒருவேளை இந்த வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமியாதபடி ஜாக்கிரதையாக உங்கள் அழைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வரங்களை பெரும்படிக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது உண்டானால் இந்த தகுதிகளின் அடிப்படையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கை கொள்ளக்கூடியவனாய் விளங்க வேண்டும் என்கின்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வரங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால் இந்த வரங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் சபைகள் வளரவும் பலுகவும் பெருகவும் மட்டுமல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளும் கேட்கக்கூடிய மக்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு ஆதாயப்படுத்தப்படக்கூடிய நிலைகளும் கட்டாயமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இதற்குரிய பலன்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவனுக்கு எதிரடையாக காணப்படும் அவனுடைய சொந்த சுபாவங்கள், அவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய பலவிதமான தன்மைகள், மற்றவனுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை திருட்டுத்தரமாய் எடுக்கக்கூடிய தன்மைகள், இப்படி பல சூழ்நிலைகளை பற்றி இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான இறக்கங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவதற்கு முன்பதாக எங்களுடைய தகுதி நிலைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை உருமாற்ற
மாற்றம் அடையும்படிக்காக ஒப்புக் கொடுத்து இந்த வார்த்தைகளை பயத்தோடும் நடுக்கத்தோடும் சரியாய் நாங்கள் பேசி ஜனங்களை பக்திக்கு நேராக நடத்த ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்கிறது நாங்கள் நினைக்கிறது போல ஒரு கர்த்தாவே ஒரு சாதாரணமான ஒரு வரத்தை போல அல்ல. இது மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனால நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் கட்டாயம் கணக்கு சொல்ல வேண்டும். அது கர்த்தர் பேசியிருக்கிறது உண்டானால் அதற்கு நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டாம். அது ஒருவேளை எங்களுடைய சொந்த அறிவினால் வந்திருக்கிறது உண்டானால் நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்கிறதை அறிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த வரங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. கற்றுக்கொண்ட இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரை கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசித்தோம். ஏனென்றால் கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகளுடைய பங்கு மிகவும் பெரிய ஒரு பங்காக இருக்கிறதுனால நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் தீர்க்க தரிசனங்களுக்கு முன்பதாக இந்த நிலைகள் எல்லா விதமான காரியங்களையும் தகுதியான விதத்தில் நாம் ஆசரிக்கிறது உண்டானால் எந்த தவறும் நம் மூலமாய் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஜாக்கிரதையாக இந்த வரங்களை நீங்கள் கையாள பிரயாசப்படுங்கள். இப்படிப்பட்ட நிலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை தவறுதலாய் காணப்படுகிறது உண்டானால் நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் நிற்க வேண்டியது அவசியமான ஒன்று. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் விளங்கிக் கொண்டு இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை நாம் சீராக்குகிறது உண்டானால் கர்த்தராக தேவனுடைய வருகை நாளில் வெட்கப்படாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி தீர்க்கமாய் காரியங்களை தரிசித்து பேசுவதே தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு விரோதிகளாய் ஏன் மாற்றப்படுகிறார்கள் என்பதை பற்றி விளக்கமாய் அறிந்து கொண்டீர்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி கூடுதலான கருத்துக்களை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.